இதுவா நாட்டியம். இவர்கள் ஆடியது நாட்டியமே கிடையாது. நாட்டியத்திலே நெளிவு துளி ஒன்றுமே கிடையாது. ஆடையிலே ஜதி சுதி ஒன்றுமே கிடையாது. இவர்கள் ஆடியது மொத்தத்தில் நாட்டியமே கிடையாது. நாட்டியத்திலே சிறந்தவர்கள் என்னுடைய ஒரே தன்னை ஒப்பற்ற இருக்கின்றார். நாட்டியத்திலே சிறந்து பல நாடுகளுக்கு சென்று நாட்டியத்தை நிகழ்த்தி காட்டி பல பரிசுகளை வென்ற பலவர். அப்படியாகட்டும். தங்கையை அழைத்து வா. தங்கா கஞ்சலை அண்ணா உரைத்த பிறகு வந்து விட்டாய் அல்லவா? என்ன பார்த்தாயா? இவர்தான் இளவரசர். உரைத்தேன் அல்லவா? இளவரசர் இவர்தான். இன்றைய தினம் நம்முடைய நாட்டில் இளவரசிக்கு மஞ்சள் நீராட்டு விழா. இந்த மஞ்சள் நீராட்டு விழாவிலே எத்தனையோ பெண்கள் எத்தனையோ நாடுகளைச் சேர்ந்தவர்கள் ஓடி வந்து அவரவர்கள் திறமைக்கேற்றவர் நாட்டியத்தை ஆடி காண்பித்தார்கள். எதுவுமே சிறப்பானது அல்ல என்று நாட்டு மக்கள் கூறிவிட்டார்கள். அப்படி இருக்கின்ற சமயத்தில் அவர்கள் நாட்டியத்தை விட நீ சிறப்பான நாட்டியத்தை ஆடி காண்பித்து பரிசுகளை பெற வேண்டும். தன்னை விட்டு செல்கிறேன். இருந்தாலும் நீ ஆடிய நாட்டியம் மிகவும் அழகாக இருந்தது. ஒரு பரிசு தர போகின்றேன். ஆமா, நீங்கள் இந்த நாட்டின் இளவரசி உங்கள் கருத்துல
எனக்கு பரிசு தர போகின்றீங்களா? உண்மைதான். அப்படி நான் அந்த பரிசு வாங்க வேண்டும் என்றால் உங்களுக்கு நான் ஒரு பரிசு தருகின்றேன். காவலா பாட இங்க நாட்டியக்காரி உழைப்பதை பார்த்தாயா? நாட்டியம் ஆட வந்தவள் அவள் நாட்டியம் அழகாக இருந்தது என்று அவளுக்கு நான் பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன். ஆனால் அவள் எனக்கு ஒரு பரிசு கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். என்னன்னே தெரியலையே. நீ கொடுக்கக்கூடிய பரிசு என்ன? பரிசு தெரியுமா? என் நாட்டிலே என் இல்லத்திலே செய்தது முக்கணி சாறு என்று சொல்வார்கள். முக்கணி சாறு சொல்லக்கூடிய அனைத்தும் பிசைந்து சாறு எடுத்து அதிலிருந்து சாராக எடுத்தது. அப்படியா? முக்கணி சாறை அருந்தினா ஏதாவது ஒரு மகத்துவம் இருக்கா? மகத்துவம் இருக்கின்றது. இந்த நீங்கள் சாறை அருந்தினால் உங்கள் இளமை என்றும் குருவியே புரியாது. சொல்றத பாத்தியா? அவங்க நாட்டுல அதுதான் முக்கியமானது. முக்கியமானது இல்ல, முக்கணி சாறு. முக்கணி சாறு, மாப்பழ வாழை என்று சொல்லக்கூடிய முக்கணி சாறு அது. ஆமா, அத குடிச்ச என்று இளமையா இருக்கலாம். ஆமா. அப்படியா? சரி பெண்ணே கொடு. இத பாரு. இந்த முக்கணி சாறை குடித்தால் என்றும் இளமையாக ஒரு இருக்கலாம் என்று அந்த பெண்மணி உரைத்து விட்டார். அப்படி இதை குடித்து நான் இளமையாக இருப்பதை விட இந்த நாட்டுக்கே மன்னன் என்னுடைய அண்ணன் அவன் இளமையோடு இருந்தால் இன்றும் நாட்டு மக்கள் சிறப்போடு இருப்பார்கள். அவன் அருந்துவதே நல்லது. அண்ணா வா இங்க. ஆமா, அந்த பெண் ஏதோ பரிசு கொடுக்கிறேன் என்றாலே கொடுத்தாளா? கொடுத்திருக்கானா? இத பார்த்தையா? மாப்பழவாய் என்று சொல்லக்கூடிய முக்கணி சாரி இதை அருந்தினால் என்றும் இளமையாக இருக்கலாமா? சீக்கிரம் குடி அண்ணா. அந்த பெண்ணாகப்பட்டவள் உனக்கு கொடுத்த பரிசு எனக்கு வேண்டாமா? அவள் எனக்கு தான் கொடுத்தான். இருந்தாலும் இதை நீ குடிக்கணும். இந்த நாட்டு மக்களை நல்லபடியா பார்த்துக்கணும். அதுதான் என்னுடைய ஆசை. மறுத்து பேசாதே. சீக்கிரமா இதுதானே ஐயா முக்கணி சாரி. இந்த நாட்டில் கிடைக்காது, அது நாங்களே தயார் பண்றது. முதல்ல பிடிக்கிறீங்க, அப்படிதான் இருக்கும். என்ன ஒரு அழகான உருவம்! நீ பார்த்தது ஒரே கற்சிலை என்று பெயர் இல்லாமல் உன்னை எவனோ வடித்தது ஒரே கற்சிலையாகவே இந்த சந்தோஷமான தருணத்தில் உன்னை பார்க்கின்ற சமயத்தில் எப்படி இருக்கிறது?
அட பாவி அண்ணா, என்னடா செய்யறீங்க? நாட்டியம் ஆட வந்த அவள் நாடுடைய நாயகன். நாடு விட்டு நாடு அவளை பார்த்தா நல்லவன் மாதிரி தெரியுதா? அவள் ஒரு தாசி, அவள் ஒரு வேசி, அவள் நாட்டியம் ஆடக்கூடிய ஒரு விமர்சனிடாவ. அவள் ஒரு தேவடியாட பாவி. அவன் தெரியாம அவகிட்ட போவாத. தங்க முத்தழகி அண்ணா, அவள் நாட்டியமாட வந்தவளாக இருந்தாலும் அவளுடைய அழகிலே நான் மயங்கி விட்டேன் ஆகையால் எப்பொழுது அவளை கேவலமாக பேசினாயோ அவளிடத்திலே மன்னிப்பு கேளு. யாருகிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அவளிடத்திலே. அவ சாதாரண நாட்டியக்காரி, இந்த நாட்டுக்கு இளவரசி தான். நான் பாவி, நான் அவகிட்ட மன்னிப்பு கேட்கணுமா? என் உயிரை போனால மன்னிப்பு கேட்க. இந்த நாட்டிற்கு இளவரசி என்ற ஆணவம் உனக்கு வந்து விட்டதல்லவா? எப்பொழுது நீ அவளை தாசி வேசி என்று உன்னது நாவினாலே அவளை திட்டினாயோ அதே நாவினால் அவளை நான் திருமணம் செய்து உன்னை அண்ணி என்று அழைக்கின்றேன். உன்னை கோபத்தால் திருமணம் செய்து விட்டேன். என்னதான் இருந்தாலும் அவள் உன்னை கேவலமாக பேசினாள் அல்லவா? இப்பொழுது நீ என்னுடைய மனைவி. அதே நாவினால் அவளை அண்ணி என்று அழைக்க கூறுகிறான். அவ யாரு? உங்களுடைய தங்கை. ஏதோ என்ன தவறா பேசிட்டா, மன்னிச்சு விட்டுருங்க. எதுக்காக அவ்வளவு கோவப்படுறீங்க? அப்படி எல்லாம் முடியாது. இப்பொழுது அவள் என்னுடைய மனைவி, உனக்கு அண்ணி. நீ திட்டிய அந்த நாவினால் அண்ணி என்று கூப்பிடு. யாரு அண்ணி கூப்பிடணும்? அந்த தாசியை நான் அண்ணி என்று கூப்பிட வேண்டுமா? அப்படி கூப்பிடுவதற்கு பதிலாக என் உயிரை விட சொன்னாலும் விடுவேன். அந்த தெவடி அவன்